ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கருப்பு, வெள்ளை, இந்தியா, ஜவான், சுமத்ரன் காண்டாமிருகங்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான காண்டாமிருகம் இருக்குது. அதில் ஒரு 3 வகையான காண்டாமிருகங்கள் அழிவினுடைய விளிம்பில். இதுக்கப்புறம் அது உயிரோடு இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த ட்ரைனோசரஸ்லாம் நம்ம சொல்லுவோம்ல, டைனோசரங்கள்லாம் வாழ்ந்த காலம்னு சொல்லிட்டு, அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அனிமலாக இது இருக்குது. ஒரு தாவர விலங்கினமாக இருக்கக்கூடியது, பயங்கர பவர்ஃபுல்லு, கிட்டத்தட்ட 3 டன் வரைக்கும் இதனுடைய இடன்றது இருக்கும். இதனுடைய கொம்பு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பெஷலு. அது எல்லாத்தையும் குத்தி தாக்குறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பவராக இருக்கும். இந்த கொம்புக்காக தான் இந்த காண்டாமிருகங்கள் அதிகமாக வேட்டையாடுனுக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆண்மைக்கான மருந்து அப்படின்னு எவனோ ஒருத்தன் எங்கன்னா சொல்லி விட்டு போயிடுவாங்களே. எது சாப்பிட்டாலும் சரி, அதை பிரபலப்படுத்தணும்னா அது வந்து ஆண்மைக்கான மருந்துன்னு சொல்லிட்டா போதும், உடனே எல்லாரும் வாங்கி தின்றுவாங்க. ஆனால் உண்மையாகவே அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரியான எந்த கான்செப்டும் இல்லை அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் அறிவியலாளர்கள் சொல்லுகிறாங்க. யுனைடெட் கிங்டம் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் சீனா மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காண்டாமிருகங்களுடைய அந்த கொம்புகளை